this is Malathi. நாம இன்னைக்கு exercise 2.9ல second sum பார்க்க போறோம். 1 plus 2 plus 3 plus etc plus k is equal to 325. Then find the value of 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube. அதாவது 1 plus 2 plus 3 plus etc plus k இன் மதிப்பு 325 எனில் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube இன் மதிப்பை காண்க அப்படினு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல கொடுத்திருக்கிறதை எடுத்து எழுதிக்கலாம். 1 plus 2 plus 3 plus etc plus k சமம் 325. நம்ம இந்த 1 plus 2 plus 3 plus etc plus n அதாவது முதல் n உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு பார்த்தோம். the sum of the first n natural numbers என்ன n into n plus 1 by 2ங்களா இங்க k இருக்கா அப்ப இதுக்கு பதில் k into k plus 1 by 2 போட்டுக்கலாங்களா. இதுக்கு ஒரு ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது ஃபார்முலாவை வலது பக்கம் எழுதாம இடது பக்கம் எழுதுறோம். எப்படி k into k plus 1 by 2 இதனோட மதிப்பு தான் அந்த 325 அவங்க கொடுத்திருக்காங்க. சோ அதனோட மதிப்பு 325 அப்படினு சொல்லி எழுதிட்டோம். பட் நமக்கு இது வேணாம், இதுதான் வேணும் இல்லீங்களா, அதை எடுத்துக்கிறோம். 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube சமம். ஆக்சுவலா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 1 cube plus 2 cube plus 3 cube plus etc n cube ஆகுதா n into n plus 1 by 2 the whole square இல்லீங்களா. பட் இங்க என்ன முடிஞ்சிருக்கு, k ன்னு முடிஞ்சிருக்கு. அப்ப என்ன எழுதலாம், k into k plus 1 by 2 the whole square எழுதுவோங்களா. பட் இதனோட மதிப்பு பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க என்னன்னு 325 கொடுத்திருக்காங்களா. அப்ப இதனோட ஸ்கொயர் வேணும் அப்படினா 325 the whole square கண்டுபிடிச்சா நமக்கு இதனோட ஆன்சர் கிடைச்சிடும்னு அர்த்தம். சோ 325 into 325 போட்டு பெருக்குறோம். i5 25 மிச்சம் 2 i2 10 12 மிச்சம் 1 15 16 இப்போ ரெண்டால பெருக்குறோம். 10 மிச்சம் 1 4 5 3 2 6 அதே போல 3 ஆல 3 5 5 மிச்சம் 1 3 2 6 7 பாருங்க 3 9 இப்போ 5 2 16 15 நமக்கு 1,55,625 இல்லைங்களா. 1,5625 ஆன்சர் கிடைக்குது. எதுக்கு 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube is 1,05,625. இவ்வளவுதான். அதிலே third question, if 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube is equal to 44,100, then find 1 plus 2 plus 3 plus etc plus k. அதாவது 1 cube plus 2 cube plus 3 cube plus etc k cube இன் மதிப்பு 44,100 எனில் 1 plus 2 plus 3 plus etc plus k இன் மதிப்பை காண்க அப்படின்னு இருக்காங்க. நமக்கு கொடுத்தத முதல்ல எழுதிக்கிறோம். என்ன 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube சமம் 44,100 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். அதாவது எதுக்கு ஃபார்முலா தெரியும் அப்படின்னா 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube ஃபார்முலா தெரியும். என்ன ஆக்சுவலா அது n into n plus 1 by 2 the whole square. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா கிடைக்கக்கூடியது இந்த ஆன்சர். அதனால நமக்கு ஆன்சரே அவங்க கொடுத்ததுனால ஃபார்முலாவை இடது பக்கம் எழுதுறோம். இங்க n க்கு பதிலா என்ன போட்டுக்கணும், ஏன்னா கடைசி உறுப்பு kங்கிறதுனால k போட்டுக்கணும். So k into k plus 1 by 2 the whole square is equal to 44,100 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்கொயர் ஆக மாதிரி, அதாவது இது வந்து ஒரு முழு வர்க்க எண்ணா இருக்கும். ஸோ the whole square வர மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ பாருங்க இது ஈஸியா கன்வெர்ட் பண்ண சொல்றேன். பாருங்க 44,100 441 into 100ன்னு நான் பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த 441 பாத்தீங்கன்னா பாருங்க 441 நான் ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. நான் வந்து 3ஆல வகுக்கிறேன். 3 1 ஒரு வாட்டி 3 மிச்சம் 1 3 4 12 3 21 மறுபடியும் 3ஆல 3 4 12 9 வாட்டி தென் 7 7 வாட்டி பாருங்க இதுல இருந்து 1 இதுல இருந்து 1 அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 21 ஸ்கொயர் இன்டு பாருங்க பெருக்கினீங்கன்னா 9 இது பெருக்கினீங்கன்னா 49 இல்ல பாருங்க 21 பாருங்க இது ரெண்டையும் பெருக்கினா 7 into 3 7 into 3 என்ன வரும் 21 21 வரும். அதனால தான் நான் 21 ஸ்கொயர் எழுதிட்டேன். இத 10 ஸ்கொயர் எழுதலாமா. ரைட். இங்க k into k plus 1 by 2 the whole square அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் 21 into 10 the whole square எழுதிக்கலாம். இங்கேயும் k into k plus 1 by 2 the whole square அப்படின்னு எழுதிக்கிறோம். பாருங்க இங்க இருக்கிற ஹோல் ஸ்கொயருக்கும் இங்க இருக்கிற ஹோல் ஸ்கொயருக்கும் போயிடுது.
அப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பெருக்கிறோம் ரெண்டையும் 210ன்னு வந்துருச்சு. இதுக்கு பதில் ஏன்னா இதனோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. இதனோட ஃபார்முலா k into k plus 1 by 2 இல்லைங்களா? இது கண்டுபிடிக்கணும்னா இதனோட ஃபார்முலா இதுதானே. இப்போ இதுதானே இங்க இருக்கு. அதனால இதுக்கு பதிலா இதை எழுதிக்கலாமா? என்ன எழுதிக்கலாம்? 1 plus 2 plus 3 plus etc plus k. அவ்வளவுதாங்க, ஈஸியா ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதுலயே fourth question, how many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube plus etc should be taken to get the sum 14,400. அதாவது இந்த மாதிரி ஒரு தொடர் வரிசைக்கு எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 14,400 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா இது கூட கடைசியா என்ன உறுப்பு, எத்தனை உறுப்புகளை அப்படின்னா எத்தனை எண் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 14,400 வரும். அதாவது இறுதி உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப நம்ம கடைசி உறுப்பை நம்ம n எப்பவும் போல n அப்படின்னு வச்சுக்கிறோம். சோ 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube னு எழுதிட்டு இது எல்லாம் கூட்டினா நமக்கு இது கிடைக்குது. அப்ப இது என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இப்போ நமக்கு இந்த இது ஒரு ஃபார்முலா, நம்ம இதனுடைய ஃபார்முலா ஆக்சுவலா போட்டா n into n plus 1 by 2 whole square போட்டா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஆனா ஆன்சரே அவங்க கொடுத்ததுனால இதனுடைய ஃபார்முலாவை லெஃப்ட்ல எழுதுறோம். n into n plus 1 by 2 the whole square சமம் 14,400. பாருங்க இது ஹோல் ஸ்கொயர் வரனால இதையும் ஹோல் ஸ்கொயரா நம்ம மாத்த முயற்சி பண்றோம். நமக்கு தெரியும் 144, அதாவது 14,400 என்னன்னு பிரிக்கிறோம், 144 into 100ன்னு பிரிச்சுக்கலாம். இதை 12 ஸ்கொயர் எழுதலாம், இதை 10 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ இதை 12 into 10 ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? அதை தான் நம்ம பண்ண போறோம். நீங்க n into n plus 1 by 2 the whole square சமம் 12 into 10 the whole square. பாருங்க இதுக்கும் இதுக்கும் போயிடுச்சு. இந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயருக்கும் போயிடுச்சு. அப்ப n into n plus 1 by 2 உடைய மதிப்பு 120ன்னு கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு அந்த பக்கம் அனுப்ப போறோம். n into n plus 1 சமம் 120. 12 பாருங்க, 12 into 2 24 வரும். சோ 240. இப்போ இதை அரேஞ்ச் பண்றோம். எப்படின்னா பாருங்க ரெண்டையும் பெருக்குங்க, n ஸ்கொயர் plus n. இது இந்த பக்கம் தூக்கிட்டு வரும். minus 240 சமம் 0. இது இருபடி சமன்பாடா வந்திருக்கு பாத்தீங்களா? இப்ப இருபடி சமன்பாடுக்கு n-க்கு ரெண்டு மதிப்புகள் கிடைக்கும் இல்லையா? என்ன பண்ணணும்? காரணிப்படுத்தணும். by factorizing we can find the value of n. இல்ல ரெண்டு n வேல்யூ கிடைக்கும். எப்படி பாருங்க, minus 240க்கு காரணிகள் கண்டுபிடிக்கணும். கழிச்சா 1 வரணும். என்ன 1 வரணும்? plus 1 வரணும். பெருக்குனா 240 வரணும். பாருங்க 15 அடுத்தடுத்த நம்பரா வரும். அதனால நம்ம 15 16 போட்டீங்கன்னா நமக்கு 240 வரும். இங்க +1 வரதுனால பெரிய நம்பருக்கு பிளஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ். இப்போ இத வந்து நம்ம இது கூட ஆட் பண்றோம். நம்ம கண்டுபிடிச்சோம் n minus 15 into n plus 16 சமம் 0. ஆக்சுவலா இந்த காரணிப்படுத்துறது ஈஸியா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதனோட லிங்க் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சோ n உடைய மதிப்பு n minus 15 சமம் 0, n சமம் n plus 16 சமம் 0 இல்லைங்களா? இப்போ n ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க வாங்க, n சமம் இந்த -15 அந்த பக்கம் போனா +15 ஆயிடுமா? இங்க இந்த n சமம் +16 அந்த பக்கம் போனா -16. n-ஐ பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல வராது. அதாவது n அப்படினாவே எண்ணிக்கைன்னு அர்த்தம். எண்ணிக்கையில 2 இருக்கு 3 இருக்குன்னு சொல்லலாம். ஆனா -2 இருக்கு -3 இருக்குன்னு எண்ணிக்கையில சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால இது குறை எண் அல்ல. சொல்லிட்டு குறை எண் அல்ல அப்படின்னு எழுதிட்டு அந்த வேல்யூவை விட்டுறணும். விட்டுட்டு n சமம் 15 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். அதுலயே அஞ்சாவது கேள்வி, the sum of cubes of first n natural numbers is 2025. Then find the value of n. முதல் n இயலெண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் n இன் மதிப்பை காண்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது முதல் n, அதாவது 1 2 3 எக்ஸெட்ரா n இயலெண்கள்லாம் இது இயலெண்களின் பாருங்க கணங்களின் அப்படின்னா cubes of, பாருங்க cubes of first n, அப்ப cubes the sum of அப்படிங்கும்போது plus etc plus equal to 2025. இதுதான் அர்த்தம். கேள்வியோட அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கேள்வியை மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம்ல மாத்திக்கிறோம். அப்படி மாத்தும் போது என்ன கொடுத்துருக்காங்க? sum of cubes of first n natural numbers. 1 2 3ங்கிறது first n natural numbers.
cubes of அப்படினா மேல மேல நம்ம அதனுடைய கணங்கள் கண்டுபிடிக்கணும். sum of அப்படினா இதெல்லாம் கூட்டினா என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படினா 2025 னா இந்த n என்ன மதிப்பு அப்படினு சொல்லி கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. நம்ம எழுதிட்டோம். இதுக்கு ஆன்சர் வலது பக்கம் இருக்கனால என்னுடைய ஃபார்முலாவை இடது பக்கம் போட போறோம். n * n + 1 / 2 the whole square. இதனோட வேல்யூ என்ன கொடுத்திருக்கு 2025 அப்படினு சொல்லிட்டு இதனுடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். 2025 இது எப்படி ஸ்கொயரா இருக்கோ அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடுலயும் நம்ம ஸ்கொயரா சேஞ்ச் பண்ண போறோம். நம்ம 5 ஆல டிவைட் பண்ணலாம். 5 4s are 20. அப்புறம் இது ஒன்னு தான் எடுத்துக்கணும். பட் நமக்கு 10 ஆனதுனால 0 போட்டு ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். 5 5s are 25. 5 8s are 40. 1 times அப்புறம் 3 27 times மறுபடியும் 3 9 times மறுபடியும் 3 3 times. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. இது வந்து 25 9 இன்னொரு 9 அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல இப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. 5 into 3 into 3 பாருங்க. ஒரு 5 ஒரு 3 இன்னொரு 3. அதே போல 5 into 3 into 3. 9 5s are 45. 9 5s are 45 இல்லைங்களா? இப்போ இத என்ன எழுதிக்கலாம் 45 ஸ்கொயர் அப்படினு எழுதலாமா? இங்க n into n plus 1 by 2 the whole square அப்படினு எழுதும்போது இந்த ஸ்கொயருக்கும் போயிடுச்சு. அப்ப என்ன இருக்கும் n into n plus 1 by 2 சமம் 45. நம்ம as usual இந்த ரெண்டு அந்த பக்கம் அனுப்புறோம். n into பாருங்க இத பெருக்குறோம் n square plus n is equal to இத அங்க கொண்டு போகும்போது 90. அப்போ n square plus n minus 90 சமம் 0. பாருங்க இந்த 90க்கு அடுத்தடுத்த எண்களா வரும். ஏன்னா இங்க +1 இருக்கு அதனால அடுத்தடுத்த எண்களா வரும். பாருங்க 9 10 வாட்டி அப்படினே கழிச்சோம்னா நமக்கு வந்து 1 வருமா? 10ல 9 போச்சுனா 1 வருமா? நமக்கு +1 வருமா? அப்ப பெரிய நம்பருக்கு பிளஸ் சின்ன நம்பருக்கு மைனஸ் இவ்வளவுதான். சோ n minus 9 into n plus 10. n plus 10 is equal to 0. அப்ப n ஓட மதிப்பு 1 9 வரும். இன்னொரு n ஓட மதிப்பு -10 ன்னு வரும் இல்லீங்களா? ஏன்னா n மைனஸ் பாருங்க இதேதான் வேற ஒண்ணும் இல்ல. n minus n is equal to 0. அப்புறம் இங்க என்ன எழுதுவோம்? n plus 10 equal to 0 ன்னு எடுத்துக்குவோம். அப்ப n is equal to இந்த -9 அங்க போனா +9 ஆயிரும். இது என்ன ஆகும்? -10 ஆயிரும். குறை என்ன எடுக்க கூடாது இல்லீங்களா? அதனால இது வராதுன்னு சொல்லிட்டு therefore n சமம் +9 ன்னு ஃபைனலா நாம இதோட ஆன்சரை எழுதுறோம். 6th question. Rekha has 15 square color papers of size 10 cm, 11 cm, 12 cm, etc. 24 cm. How much area can be decorated with these color papers? அதாவது ரேகாங்கறவங்க 15 சதுர வடிவ பேப்பர் வச்சிருக்காங்க. என்னென்ன சைஸ்ல அப்படினா 10 cm, 11, 12 அப்படியே 24 cm வரைக்கும் வச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி வச்சிருக்கும் போது எவ்வளவு தூரம் அதை வச்சு அவங்களால டெக்கரேட் பண்ண முடியும் அப்படினு கேட்டிருக்காங்க. சதுரம் அப்போ இந்த சதுரங்களுடைய கூடுதல் கண்டுபிடிச்சோம் அப்படினா நம்ம எவ்வளவு ஏரியா டெக்கரேட் பண்ணோம்ங்கிறது தெரியும். இப்போ சதுரங்களுடைய பக்கங்கள் வேணும் இல்லீங்களா? அப்ப 10ங்கிறது ஒரு சதுரத்துடைய பக்கம், 11ங்கிறது இன்னொரு சதுரத்துடைய பக்கம், அப்புறம் 12 இது வரைக்கும் எக்ஸெட்ரா 24 வரைக்கும். இப்போ சதுரங்கள் பாருங்க ஸ்கொயர்ஸ்னு சொல்லிருக்காங்க. சதுரங்கள் அப்ப சதுரங்களின் பரப்பளவு என்ன அப்படின்னா ஸ்கொயர் பாருங்க இது. அப்போ இதனுடைய மொத்தம் அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம எவ்வளவு தூரம் டெக்கரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது எழுதிட்டோம் ஃபர்ஸ்ட். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 24 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு ஆரம்பிக்க 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டோம். அதை எழுதி ஹைலைட் பண்ணிக்கலாம். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் plus etc plus n square சமம் n into n plus 1 into 2n plus 1 by 6 அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? நாம இந்த ஃபார்முலாவை தான் கண்டுபிடிச்சு எழுதியிருக்கோம். பட் நமக்கு இந்த ஃபார்முலா எதுக்காக முதல்ல எழுதுறோம் அப்படின்னா 1ல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 1ல ஆரம்பிச்சாதான் நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுதான். ஆனா 10ல ஆரம்பிச்சிருக்கே அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு முன்னாடி 1ல இருந்து 9 வரைக்கும் உள்ளது 10ல ஆரம்பிக்கும் போது 9 வரைக்கும் காணாம போயிடுச்சு பாத்தீங்களா? அதை இது கூட ஃபர்ஸ்ட் சேர்த்துறோம். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 9 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இந்த கடைசி வரைக்கும் என்ன பிளஸ் 24 ஸ்கொயர். என்ன பண்ணோம்? இதுக்கு முன்னாடி எது இல்லையோ அதை சேர்த்திட்டோம். நம்ம தேவைப்பட்டுச்சு கடன் வாங்கிட்டோம். ஆனா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுங்களா? அப்பவே அதை திருப்பி கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? மைனஸ் எதை வாங்கணும்? இதுல இருந்து இது வரைக்கும் வாங்கணும் இல்லைங்களா? அதை அங்கேயே திருப்பி கொடுத்துறோம். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ்
9 ஸ்கொயர் அப்படின்னு அங்கேயே திருப்பி கொடுத்துட்டோம். இப்போ 1ல ஆரம்பிச்சது அப்படின்னா தாராளமா இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துக்கு நாம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த போறோம். நமக்கு கடைசி உறுப்பு தெரிஞ்சா போதும். இது ஸ்டார்ட் பண்ணி இதுதான் கடைசி உறுப்பு முடிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது இந்த தான். இப்போ என்ன 24, அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த நம்பர் 25, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கூட்டி 49/6 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எழுதிட்டோம் பாருங்க. அப்புறம் ஒரு மைனஸ், இங்க என்ன இருக்கு 9, இதுக்கு அடுத்த நம்பர் 10, இது ரெண்டையும் கூட்டி 19/6. ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். 6 4 டைம்ஸ் 6 4 வாட்டி 24. இங்க ஏதாவது 6 ஆல் அடிபடுமா? படாது. சோ 2 ஆல் அடிச்சுக்கலாம். 2 5 வாட்டி, 2 3 வாட்டி, 3 வாட்டி 9ன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டோம். இப்போ இங்க பெருக்குங்க பாருங்க. இது 49, 25 4 வாட்டி 100. அப்ப 49 100 பெருக்குனா 4900 மைனஸ் இங்க வாங்க. 5 3 5 15 × 19. அப்போ 9 5 45 மிச்சம் 4, 9 1 9 13 5 then 5 8 285 4900 இருந்து 285 கழிக்கிறோம். 10ல 5 போச்சுனா 5, 9ல 8 போச்சுனா 1, இங்க 8ல 2 போச்சுனா 6 4. சோ ஆன்சர் என்னன்னா 4615. எதுக்கான ஆன்சர் அப்படின்னா நம்ம கேள்வியை ஃபைனலா மறுபடியும் எழுதிடுவோம். 10 ஸ்கொயர் plus 11 ஸ்கொயர் plus etc plus 24 ஸ்கொயர். இது சிம்பிளா இதோட 5 மார்க் क्वेश्चन சிம்பிளா இது பண்ணி 5 மார்க்கும் வாங்கிடலாம். Exercise 2.9 ல 7th sum நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus etc. இந்த சீரிஸோட சம் கண்டுபிடி. அப்புறம் இது n terms வரைக்கும் கண்டுபிடிங்க, அப்புறம் 8 terms வரைக்கும் கண்டுபிடிங்கன்னு ரெண்டு क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube etc. என்ற தொடர் வரிசையின் n உறுப்புகள் வரையும் 8 உறுப்புகள் வரையும் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கொடுத்திருக்கிற क्वेश्चन எடுத்து எழுதிறோம் plus etc. எது வரைக்கும் அப்படினா n உறுப்புகள் வரைக்கும் அப்படின்னு. இப்போ இது வந்து பார்த்தா பெரிய சீரிஸா இருக்கு பாருங்க. 2 2 2ன்னு சொல்லிட்டு பெரிய தொடர் வரிசையா இருக்கு இல்லீங்களா? அதனால முதல்ல என்ன பண்ணிக்கிறோம், இதனுடைய ஃபார்மேட்ல நம்ம பிரிச்சு போறோம். எப்படி ஃபார்மேட்ல பிரிக்கிறது அப்படினா, முதல்ல இந்த இரட்டைப்படை முன்னால வரதெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, இது எல்லாமே இரட்டைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்களை என்ன குறியீட்டுல போட்டு எழுதலாம், நம்ம 2n அப்படின்னு போட்டு குறியீட்டுல எழுதலாமா? அதே மாதிரி பின்னாடி வரதெல்லாம் பாருங்க ஒற்றைப்படை எண்களா இருக்கா, அந்த ஒற்றைப்படை எண்கள்ல என்னன்னு குறியீட்டுல போடலாம், 2n minus 1ன்னு போடலாங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதனுடைய கூடுதல் தானே கண்டுபிடிக்கணும். அதனால சிக்மா ஆஃப், அப்புறம் கூடுதல் எது வரைக்கும் n வரைக்கும் இல்லைங்களா? அப்போ 1ல இருந்து n வரை அப்படின்னு எழுதிட்டேன். ஏன்னா நம்ம பெருசா இருக்கனால நம்ம போட்டு கசகசன்னு இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி குறியீடை போட்டு இதுக்கு மேல நம்ம தொடர்ந்து இதனுடைய வேலையை செய்யலாம். அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா 2n. ஆனா இங்க என்ன இருக்கு, கியூப் இருக்கு, அதனால ஹோல் கியூப் மைனஸ் பாருங்க இதனுடைய வடிவம் என்ன இருக்கு, மைனஸ், இது ஒற்றைப்படை, அதனால ஆட் நம்பர் டேர்ம்ஸ் என்ன வரும், 2n minus 1 the whole cube அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இத ஒரு சிம்பலுக்கு மாத்தி இப்படி எழுதி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா a minus b whole cube ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன, a minus b the whole cube சமம் a cube minus 3a square b plus 3ab square minus b cube னு சொல்லிட்டு இத நம்ம முற்றொருமைகள் படிச்சிருக்கோம் இல்லீங்களா? இயற்கணித முற்றொருமைகள் algebraic identities. அதுல நமக்கு a minus b the whole cube. இந்த இடத்துல அத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பாருங்க இது 2n, இது -1. பாருங்க 2n minus 1 the whole cube இருந்துச்சு அப்படினா என்ன ஆகும், 2n the whole cube minus 3 into 2n the whole square into 1 plus 3 into 2n into 1 square minus 1 cube. வருங்களா? நம்ம இத கொண்டு இந்த இடத்துல போட போறோம். sigma 1 to n, இந்த 2n the whole cube அப்படியே இருந்துட்டு போட்டும், minus of இது என்ன ஆயிடும் பாருங்க, 2n the whole cube minus 3 பாருங்க இந்த 2n the whole square 4n square எழுதிக்கிறேன் plus இது ரெண்டையும் பெருக்கலாங்களா, 3 2 6n, அதுக்கு அப்புறம் -1 அப்படி சொல்லிட்டு இதனோட வர்க்க நம்ம இப்படி போட்டுறோம். இப்போ இத மட்டும் எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கோங்களா, அத நான் இப்படி போட்டுருக்கேன். இப்போ பாருங்க அடுத்து sigma 1 to n, இது இந்த மைனஸை உள்ள கொண்டு போகலாம். எப்படி, 2n the whole cube minus இது 2n the whole cube இல்லீங்களா, அதனால 2n the whole cube plus இது மைனஸ் இதுக்கு வந்துருச்சு, இதுக்கு பிளஸ் வரும், இதுக்கு மைனஸ் வரும், அதுக்கு பிளஸ் வரும். அப்ப 12n ஸ்கொயர் then
மைனஸ் ஆர்என் அதுக்கப்புறம் பிளஸ் 1ன்னு நமக்கு வந்துச்சு. பாருங்க இதுக்கு இது போயிடுமா? அப்ப மீதி என்னதான் இருக்கும்? சிக்மா 1 to n என்ன இருக்கு? 12n ஸ்கொயர் மைனஸ் 6n பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். இப்போ இந்த சிக்மாவை உள்ள கொண்டு போறோம். எப்படி கொண்டு போறது பாருங்க. 12 சிக்மா 1 to n n ஸ்கொயர், அதே மாதிரி மைனஸ் 6 சிக்மா 1 to n n பிளஸ் 1 சிக்மா, ஆக்சுவலா இந்த 1 கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லைங்களா, 1 to n இப்படியே எழுதிக்கலாம். இப்போ என்னன்னா இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, சிக்மா n ஸ்கொயர் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. 1 to n என்ன அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் n ஸ்கொயர். இப்போ இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். அதே மாதிரி சிக்மா n அப்படின்னா ஒன்றும் இல்லை, எதுலேருந்து 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் n அர்த்தம். இப்போ இதனோட ஃபார்முலா நமக்கு தெரியும், n into n plus 1 by 2. இதனோட ஃபார்முலா நமக்கு n into n plus 1 into 2n plus 1 by 6ன்னு தெரியும் இல்லைங்களா. அப்புறம் இந்த சிக்மா கான்ஸ்டன்ட் நம்பர் வந்துச்சுன்னா அந்த சிக்மா 1 அப்படின்னா n உடைய மதிப்பு அப்படியே வந்துடும். அதனால n போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு, அது நாம வச்சுக்கோங்க. ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா 12. இப்போ இந்த n ஸ்கொயர் வந்துருக்கு இல்லைங்களா, இந்த n ஸ்கொயருக்கு பதில் இந்த ஃபார்முலா போட்டுக்கலாமா? என்னன்ட்டு n into n plus 1 into 2n plus 1 by 6. அதுக்கப்புறம் பாருங்க மைனஸ் 6 சிக்மா n என்ன எழுதலாம்? n into n plus 1 by 2. அப்புறம் பிளஸ் 1 into இதுக்கு பதில் வெறும் n எழுதலாம் இல்லைங்களா, அதனால எழுதிட்டோம். இப்போ எழுதிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சுருக்க முடிந்த அளவுக்கு சுருக்கிறோம். 6 2 வாட்டி 12, அப்போ 2. அப்புறம் இங்கே என்ன இருக்கும்? 2 3 வாட்டிலாம் வச்சுட்டோம்னா இங்கே உள்ள இருக்கிறது மட்டும் எழுத போகிறோம். n into n plus 1 into 2n plus 1. இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு மைனஸ் 3 into n plus 1. அதுக்கப்புறம் பிளஸ் n அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். முதல்ல உள்ள பெருக்கிக்கலாங்களா, நம்ம இந்த 3ஐயும் பெருக்கிக்கலாம், அதே மாதிரி இதை உள்ளே பெருக்கிக்கலாம், அவ்வளோதான். இந்த 2ஆல் உள்ள, இப்போ இந்த 2 உள்ள கொடுத்துட்டு 2n into n plus 1 into 2n plus 1ன்னு இருக்கும். இங்கே மைனஸ் 3n into n plus 1 plus n இருக்குமா, இதெல்லாம் உள்ள கொண்டு போய் பெருக்கணும். இந்த 2ஐயும் உள்ள கொண்டு போய் பெருக்கிறோம். என்ன கிடைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2n into n க்கு வந்து 2n ஸ்கொயர் plus 2n கிடைக்குமா, 2n ஸ்கொயர் plus 2n அப்படின்னு கிடைக்கும் இந்த இடத்துக்கு. into 2n plus 1 இருக்கு பாருங்க, into 2n plus 1 இருக்கு. இங்க வாங்க minus 3n ஸ்கொயர் minus 3n minus 3n ஸ்கொயர் minus 3n plus n இந்த டேர்முக்கு பாருங்க. இங்க வாங்க, இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் பெருக்கிட்டு இது ரெண்டையும் கழிக்கணும். இப்போ பாருங்க இது ரெண்டையும் பெருக்கிறோம், இதை இது கூட பெருக்கிறோம் 4n3, மறுபடியும் இது கூட பெருக்கிறோம் பிளஸ் 2n ஸ்கொயர், அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 4n ஸ்கொயர், அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா பிளஸ் 2n கிடைக்கும். இங்க பாருங்க மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n பிளஸ் n இருக்கு. இப்போ நம்ம ஒத்த உறுப்புகள் லைக் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சு எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணி நம்ம போட போறோம். பாருங்க பிளஸ் 2n ஸ்கொயரும் பிளஸ் 4n ஸ்கொயரும் 6n ஸ்கொயர் ஆகும். 6ல 3 போச்சுன்னா 3ங்களா, இப்போ 4n கியூப் பிளஸ் 3n ஸ்கொயர். இது பாருங்க 2n-யும் 3n-ஐயும் ஆட் பண்ணினா 3n மைனஸ் 3n. அப்ப இதுக்கு 3 போயிடுமா, அப்ப இது மட்டும் தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா நமக்கு ஃபார் n டேர்ம்ஸ் பாருங்க, எது 2 கியூப் மைனஸ் 1 கியூப் பிளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா அந்த கடைசி டேர்ம் வரைக்கும் n கியூப் வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய சம் அப் டு n டேர்ம்ஸ். நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். சரிங்களா. இப்போ இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர்னா செகண்ட் क्वेश्चन என்ன, 8 டேர்ம்ஸ் வரைக்கும் பாருங்க, 8 உறுப்புகள் வரைக்கும் கண்டுபிடின்னு இருக்காங்க. அப்போ n சமம் 8 அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ என்ன இங்க s8 கண்டுபிடிக்கணும். போடுங்க 4 into இந்த இடத்துல 8 the whole cube plus 3 into 8 ஸ்கொயர். பாருங்க நமக்கு என்ன ஆகும், 4 8 8 பாருங்க, 8 into 8 8 into 8 64 into 8. அப்போ 64 into 8 8 32 3 48 49 50 51. ஸோ 512 இந்த இடத்துல 4 into 512 plus 3 into 64 வருதுங்களா. மறுபடியும் நம்ம பாருங்க இதை 4ஆல பெருக்கணுமா, 4 2 8 4 1 4 5 20. ஸோ இந்த இடத்துல என்ன கிடைக்குது 2048. இது பிளஸ் 3 64 into 3
64 into 3 முன்னாங்க 12 மிச்சம் 1 18 19 இங்க 192ன்னு கிடைக்குது. சோ நாம என்ன பண்ண போறோம் ரெண்டையும் கூட்ட போறோம். எதையும் 2048யும் 192யும் கூட்டுறோம். 0 மிச்சம் 1 10 14 2 2. சோ 2240 கிடைக்குது. எதுக்கு S8 உறுப்புகள். இது எது வரைக்கும் கண்டுபிடிச்சது Sn உறுப்புகளுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது கேள்வி வந்து S8 உறுப்புகளுக்கு கண்டுபிடிச்சோம். ரொம்ப ஈஸி தான். நம்ம அங்கங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம கரெக்ட்டா கொண்டு வந்தோம்னா ஈஸியா முடிச்சிடலாம்.